ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் மாடல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்னென்னதை பார்த்துருவோம். இதுமாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். 2 பைப் அந்த இதுலேருந்து சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக 2 சார்ட்டை வந்து இந்தமாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இந்தமாரி அதுக்கடுத்தது இந்த அட்டையை இதில் மேலே இங்கே செட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு அட்டை, இது குறுக்க வைக்கிறதுக்காக ஒரு அட்டையும் இதில் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து என்ன தேவைன்னா இந்தமாரி கிளாக்கோடைய ஸ்பின் இது மிஷின் மட்டும் மூமெண்ட் மட்டும் தேவை. இது அந்த இதுக்கு தேவை சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம மாடல் உள்ள என்னன்றதை செய்வோம். இப்போ இது என்ன பண்ணோம், இப்போ இது பிளாக் டேப் ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இப்போ மாடலை வந்து ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த சார்ட்டுக்கு வந்து பிளாக் ரோல் பண்ணியாச்சு, பிளாக் டேப் பண்ணி ஒட்டியாச்சு. இந்த இதை செட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணோம், இந்த சென்டராக வர இந்த ஸ்ட்ரீட்டுக்கு இதை வச்சு அப்படியே ஒட்டிடலாம். இதில் குளு வச்சு இதில் ஒட்டிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த இது இப்படி மடிச்சிக்கலாம். எங்கே போய் எடுத்துகிட்டு போகும்போது ஈஸியாக மடிச்சிக்கலாம். இது அப்படி இருக்கும். அதுக்கடுத்தது இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இதில் கார்னரில் ஒரு ஹோல்ஸு, அதேமாரி இதுலேயும் போட்டு வச்சுருக்கோம். அதேமாதிரி ஹோல்ஸு இதில் போட்டுட்டு நம்ம அந்த பின்னை எடுத்து இதுலேருந்து போட்டு போடணும். இதுலேருந்து இதுமாதிரி பின் எடுத்துட்டு இந்த ஹோல்ஸில் போட்டுட்டு அதேமாதிரி இந்த இதுலேயும் போட்டுக்கணும் தான். இந்த இதுலேயும் இதுமாரி இந்த பின் எடுத்து போட்டுக்கணும். இப்படி போட்டு வச்சுக்கிட்டு இதில் 2லேயும் சம அளவு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா இந்த பின்னை வந்து ஹோல்ஸில் இதில் கரெக்டாக கொண்டு வந்து லாக் பண்ணிடணும். அதேமாரி இதையும் லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிவிட்டு இதை வந்து திருப்பி விட்டோம்னா திரும்பிக்கும். அதேமாரி இதையும் இதில் போட்டு லாக் பண்ணிடுறாங்க. இதில் போட்டு லாக் பண்ணிட்டோம்னா இதேமாரி பின்னாடி லாக் பண்ணி விட்டோம்னா லாக் ஆகிடும். அது இப்போ நம்ம இதை இங்கே வச்சுட்டு இதில் என்ன பண்ணோம்னா இதேமாதிரி வச்சோம்னா இதையும் இப்படி வச்சோம்னா கரெக்டாக அந்த டிகிரிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த டிகிரிஸ் ரெண்டும் கோணங்கள் ரெண்டும் ஒன்றா வரும்போது இதில் கிடைக்கக்கூடிய மைல்டான இந்த கிளாக் சவுண்ட்ஸ் இதில் கிடைக்கக்கூடிய அந்த கிளாக் சவுண்ட் வந்து இப்போ இங்கே வச்சு இந்த இதில் வச்சு செட் பண்ணோம்னா இதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இதில் கேட்கும். அதுதான் இதனுடைய பிரின்சிபல். அதை இந்த குறுக்கை வந்து இந்தமாரி ரெட் கலரால் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இது சவுண்ட் வந்து இங்கே கேட்காது. இதுதான் சவுண்ட் ரிஃப்ளெக்ஷனுடைய பிரின்சிபல். ஒலி வந்து நேராக இதுலேருந்து போய் முட்டி அதுலேருந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த பைப் வழியாக இந்த சைடு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ். சவுண்ட் ரிஃப்ளெக்ஷனுடைய பிரின்சிபல் இதுதான். சவுண்டு ஒலி அப்படின்றதுடைய பிரின்சிபல் வந்து இந்த நீடில் இந்த பைப்பில் இந்த கிளாக்கோடைய ஸ்பிண்டில் நவுற சவுண்டு வந்து இதுலேருந்து போய் அந்த நேர் இதில் வந்து சோத்தில் இடித்தவுடனே இந்த அட்டையில் இடித்தவுடனே அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த சைடு இங்கே கேட்கும். இதுதான் இதனுடைய பிரின்சிபல். சவுண்ட் ரிஃப்ளெக்ஷனுடைய பிரின்சிபல். இதுக்கு அடுத்தது இன்னொன்று இருக்குது, ஒலி, அதாவது வெளிச்சம் எதிர் ஒலித்தல் இருக்குது. அதை பார்ப்போம். ரிஃப்ளெக்ஷன் செட் பண்ணியாச்சு. இந்த கிளாக்கை இதில் செட் பண்ணிட்டோம். இதில் இப்போ இந்த சவுண்ட் வரதை நமக்கு மைல்டாக கேட்கலாம். இதுதான் இதனுடைய பிரின்சிபல். இந்த இதில் வந்து நடுவில் தடுத்தோம்னா அது வந்து என்ன ஆகும்னா இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறது நின்றுடும். இதுலேருந்து போகிற ஒளி வந்து இங்கே போய்ட்டு இங்கே வந்ததுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறது நின்றுடும். இப்போ அடுத்தது வந்து வெளிச்சம் லைட்டோடைய ரிஃப்ளெக்ஷனை பார்ப்போம். இந்த மாடல் இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒளி, அதாவது லைட்டோடைய ரிஃப்ளெக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னா இதுமாதிரி 3 கண்ணாடி ரெடி பண்ணிப்போம். இதுமாரி ஃபோல்டிங் பண்ணி ஒட்டிக்குவோம். இந்தமாரி ஒட்டிட்டு இதேமாரி கோன் டைப்பில் இப்படி வச்சுட்டு இப்போ இங்கே மெழுகுவர்த்தி இருக்குது, அது வந்து எல்லா இடத்துலையும் பிம்பமாக வர்றது தெரியுது. அதேமாரி ஒளியை வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை இந்த மாடலில் பார்த்துக்கலாம். அது ஏற்றி
இப்போ நம்ம இந்த மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுருக்கோம். இப்போ இந்த சுடர் வந்து எல்லா இடத்துலையும் பிம்பம் வந்து ஒளி எதிரொலிக்குது. இந்த கீழே இருக்கிற பிம்பத்துலேயும் படுது, இந்த சைடும் படுது, இந்த சைடும் படுது, இந்த சைடு இருந்தது. இதுதான் ஒளி எதிரொலித்தலுக்கு லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸு. ஒரு மிரரில் லைட்டு பட்டால் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது இதனுடைய பிரின்சிபல். இது ஏற்கனவே பார்த்தது வந்து சவுண்டோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸு, இது லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸு. இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன் வந்து லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸ். இது எப்படி பண்ணணும்னா இதை நவுத்தணும், வேரியேஷன் பண்ணோம்னா என்ன ஆகும்னா வேரியேஷன் ஆகும். இது லாங் டிஸ்டன்ஸுக்கு இப்போ கிட்ட கொண்டு போனோம்னா அந்த இதோடைய சுடருடைய எல்லா இடத்துலையும் பிம்பம் வந்து பட்டுக்கிட்டு இருக்கோம். இது நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.